அப்பொழுது கரையில் இறங்கி உபரி தண்ணீர் வடிய வேண்டிய வடிகால் மதகை எட்டி பார்த்தான். ஊரை சுற்றி 3 மைல் அளவிற்கு காட்டாமணக்கு செடிகள் மதிலை போல வளர்ந்திருந்தன. இந்த காட்டாமணக்கு செடிகளை அறுத்து எறிந்துவிட்டால் தண்ணீர் வடிந்துவிடும். இதனை தனியாக செய்ய முடியாது. என்ன செய்யலாம் என்று சிந்தித்த மருதன் பயிர்கள் நீரில் முழுகாமல் காக்கும் யோசனையை கண்டுபிடித்த சந்தோஷத்தில் இருந்தான். மொத்த கிராமமும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு செடியை பிடுங்கினாலும் ஒரே நாளில் இந்த உபரி நீர் வடிந்துவிடும் என்பதே அந்த யோசனை. நிம்மதியாக தொடர்ந்து நடந்த மருதன் எதிரில் மாரிமுத்துவை பார்த்தான். மேலும், இந்த செடியால தாண்டா தண்ணீர் வடிய மாட்டேங்குது என்றான் மருதன். யாரு இல்லைன்னா, அதிலும் நம்ம வடிகால் இருக்கிறதே, ஊரே வந்தாலும் முழுங்கிடும். அது வெள்ளைக்காரன் காலத்தில் டெக்னிக்கலா கட்டினது என்று மீன் பிடித்து கொண்டிருந்தான்.